பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 36ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம், உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குறிப்பிட்ட வேத பகுதியில் உமது ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்தில் உள்ள சம்பூரணம் என்று சொல்லி நாம் வாசிக்கும்போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் கடந்து சென்று ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, தேவன் தம்முடைய ஆலயத்தில் இருந்து தம்முடைய ஜனங்களை ஆசிர்வதித்து அனுப்புகிறார். அந்த ஆசீர்வாதம் சம்பூரணமானது, பரிபூரணமானது. ஆமென். எனவேதான் தாவீது இதை அறிந்து, வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் வாழும் ஒரு நாள் மேலானது என்று சொல்லுகிறார். ஆமென். அதுபோல அவர் சொல்லுகிறார், என்னுடைய தேவனுடைய ஆலயத்தின் வாசலண்டையில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன். ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை விட என் தேவனுடைய ஆலயத்தில் வாசமாய் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி தாவீது எழுதுகிறார். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்தில் போய் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம் ஆலயத்துக்கு போகும்போது தான் நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார். நம்முடைய தேவைகளை அற்புதமாக ஆச்சரியமாக சந்திக்கிறார். ஆலயத்துக்கு போகும்போது தேவன் நம்ம என்ன செய்கிறார்? மகிமையாய் மாற்றுகிறார். ஆமென். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற நாம் ஒவ்வொருத்தரும் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை என்ன செய்ய வேண்டும்? ஆராதிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகளை நான் கவனிக்கிறேன். அவங்க என்ன செய்கிறான்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை விட அவங்க உலக காரியங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆமென். ஒரு பலவீனம் வந்து விட்டால், இல்லைனா ஒரு 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 நல்ல விசேஷம் வந்து விட்டால், அவங்க அந்த நாட்களில் சபைக்கு வராமல் அவங்க என்ன செய்கிறாங்க? ஆலயத்துக்கு போகாமல் அந்த காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உலக காரியத்துக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம அந்த உலக காரியத்துக்கு நம்ம போகிறோம். ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம். சண்டே நமக்கு சபை ஆலயம் நடக்கும்போது, அன்றைக்கு திருமணம் எதாவது நடந்துன்னா திருமண வீட்டுக்கு போகிறோம். திருமண வீட்டில் நம்ம போய் அதில் கலந்து கொள்ளும்போது சொற்ப சந்தோஷம் தான் இருக்கும். கொஞ்ச நேரம் நம்ம சந்தோஷத்தோடு கூட இருப்போம். ஆனால் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரும்போது பாருங்கள், ஒரு பரிபூர்ண சந்தோஷம். ஆலயத்தில் வந்து ஆண்டவரை ஆராதிக்கும் போது, அவரை மகிமைப்படுத்தும் போது, அவருடைய வசனங்களை கேட்கும்போது, அது ஒரு பெரிய ஒரு பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்கிறது. எனவே பிசாசு இதை நன்கு அறிந்து தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஓய்வு நாட்களில் ஆலயத்துக்கு வராமல் அவங்கள உலக காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறான். ஆமென். நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம்? ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போக வேண்டிய நேரங்களில் அன்னைக்கு ஏதாவது முக்கியமான நிகழ்ச்சி வந்து விட்டால் நம்ம கால் எங்கே வேகமாய் ஓடுகிறது? அந்த உலக காரியத்தை நோக்கி தான் ஓடுகிறது. எனவே நாம் கவனமாக ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், நாம் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதில் அதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். ஆமென். ஒரு பலவீனம் வந்து விட்டால், ஒரு வியாதி வந்து விட்டால், நம் ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார். ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தினால் நம்மை நிரப்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எனவே நாம் ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களை காணப்படுவோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அவருடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்னது போல, நாம் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு நமக்குள்ள காணப்பட வேண்டும். திருச்சபை விட்டு நம்ம ஒரு நாளும் விலகிடக்கூடாது. ஆமென். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எருசலேமில் இருந்து ஒரு மனிதன் எரிகோவுக்கு புறப்பட்டு போனான். புறப்பட்டு போகும்போது வழி அருகே அவன் என்ன செஞ்சிட்டான்? கள்ளர் கையில் அகப்பட்டான். அந்த கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க? அவனுடைய வஸ்திரத்தை உரிந்து போட்டார்கள், அவனை காயப்படுத்தினார்கள், அவனை குற்றுயிராக கொலையுயிராக அந்த இடத்துல போட்டுவிட்டு சென்று விட்டார்கள். ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் இருக்க வேண்டிய இடம் எருசலேம். அந்த எருசலேம் விட்டு இவன் எரிகோ என்பது உலக பிரகாரமான காரியங்கள், அதில் வந்து சிக்கிட்டான். அதில் வந்தனால அவன் யார் கையில் மாட்டினான்? கள்ளர் கையில் அகப்பட்டான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, திருச்சபையாகிய எருசலேமுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் இன்றைக்கி எருசலேமுக்கு வராமல் பிசாசு என்ன செய்யறான்? டைவர்ட் பண்ணி எரிகோவுக்கு அனுப்புகிறான். அந்த எரிகோவுக்குள்ளே போகும்போது பாருங்கள்,
அந்த இடத்துல கள்ளர் கையில், சாத்தானுடைய கையில் அகப்பட்டு இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் சிக்கி சின்ன பின்னமாக மாறியிருக்கிறார்கள். எனவே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நாம் ஆலயத்தை விட்டு விடாமல் ஆலயத்தில் போய் நாம் தேவனை ஆராதிக்கும் போது அந்த ஆலயத்தில் சம்பூரணமான ஆசீர்வாதத்தினால் நம்மை திருப்தி அடைகிற ஒரு அற்புதமான அனுபவத்தை நமக்கு தருவாராக. இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையின் பிரதானமாய் அமையட்டும். ஓய்வு நாட்களில் ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆராதிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார், நம்மை உயர்த்துவார். ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஒவ்வொரு ஓய்வு நாட்களிலும் ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிப்பதே தங்களுடைய வாழ்க்கையின் முக்கிய நோக்கமாக இருக்க உதவி செய்வதாக. ஆண்டவரே, ஆலயத்தில் நாட்டப்பட்டலை காணப்பட வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கிற அந்த தாவீதுக்களாக ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் மாற்றுங்க. இந்த இறைவார்த்தை கேட்ட எல்லா தேவ பிள்ளைகள் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாய் அமையட்டும். ஆமேன்.